இது உங்கள் வளம் காணொளி. இது வடூர் பறவைகள் சரணாலயம். இது நான் இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். குறுக்க இந்த சரணாலயம் வந்துடுச்சு. அப்படியே இந்த சரணாலயத்தை பார்த்துட்டு போகணுன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நிறைய நீர்க்காகங்கள்னு சொல்லுவாங்க. கருப்பு நேரத்தில் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அது பறந்துச்சு. அந்த நேரத்தில் நம்மளால் காட்சிப்படுத்த முடியலை. இது மிகப்பெரிய சரணாலயம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் இருக்குது. பாருங்க, பறக்குது பாருங்க. அங்கே பாருங்க, கூட்டம் கூட்டமாக கொக்கு வகைகள் உட்காந்துருக்கு. முடிஞ்சால் உள்ளுக்குள்ளே பக்கத்தில் எங்கேயாவது நடைபாதை இருக்கான்னு பார்ப்போம். அங்கேருந்து நடந்து போக முடியுதான்னு பார்ப்போம். பறவைகளை பற்றி பல தகவல்களை நான் உங்களுக்கு பகிர போகிறேன் இந்த காணொலியில். இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்வையாளர் கூண்டு இருக்குது. முடிஞ்சால் அதில் ஏறி பார்ப்போம். அந்த பாருங்கள், 2 பறவைகள் ஓடி இது பண்ணிக்குது. அங்கே மரங்களில் கூட்டமாக பயங்கரமான கூட்டமாக வெள்ளேன்னு நிறைய பறவைகள் உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த சரணாலயத்துக்கு வெளிநாடுகள்லேருந்தும் பல நாடுகள்லேருந்து வரும். ஆயிரக்கணக்கான 5000கணக்கான மைல்கள் கூட கடந்து இங்கே வரும். சில நேரங்களில் அது பறக்கும் இடங்களில் கடலில் 500, 1000, 2000 மைல்கள் தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்குமா. அதுக்கு எப்படி அதுக்கான சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது தெரியல. மனிதர்கள் ஒரு நேரம் காஃபி குடிக்கலைனாலோ இல்லை ஒரு நேரம் சாப்பிடலைனாலோ துவண்டு போயிடுவோம், நடக்கக்கூட கஷ்டப்படுவோம், அந்த நிலைமையில் இருப்போம். ஆனால் இந்த பறவைகள் எப்படி அவ்வளோ தூரம் அங்கேருந்து வருதுங்கிறது இயற்கையின் அற்புதம் தான் அது. சரி, இந்த பறவைகள்லாம் எதுக்கு 5000 மைல்லேருந்து இங்கே வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோமா. பொதுவாக ஒவ்வொரு இடங்கள்லையும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் என்ன ஆயிரும், பூமியோட பல பகுதிகளில் பனி படர ஆரம்பிச்சிடும். நிலம் முழுசு பனியாக இருக்கும். மரங்கள் கூட பனியால் மூடப்பட்டு அப்படியே பட்டு போயிடும் இலைகள்லாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த பறவைகள்னால அங்கே வாழ முடியாது. அதனால் அங்கேருந்து 5000 மைல்களுக்கு மேலே கடந்து இங்கே வரும். இங்கே வருவது அது மட்டுமே நோக்கம் கிடையாது. அந்த குளிர் பிரதேசத்துங்களில் இது இந்த பறவைகள்னால குஞ்சு பொறித்து அந்த குஞ்சை காப்பாற்ற முடியாது. அதனால் இங்கே வரும். இங்கே இந்த பாருங்கள், அந்த நல்ல நீர்நிலைகளை தேர்ந்தெடுத்துக்கும். அந்த நீர்நிலைகள்லேயும் மரங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக தான் அது பார்த்து தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அந்த மரங்களில் கூடு கட்டும். நிலங்கள்லையோ இல்லை வேறு பகுதிகளிலையோ கூடு கட்டினா, அந்த கூடு கட்டி முட்டையிட்டால் அதெல்லாம் மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு போயிடும். அதனால் இந்த நீர்நிலைக்கு நடுவில் மரங்கள் இருக்கா பாருங்கள். அந்த ஓரத்தில் இருக்க மரங்கள்லாம் மிக குறைந்த பறவைகள் தான் இருக்குது. இந்த நீர்நிலைக்கு நடுவில் இருக்க இதில் பாருங்கள், அவ்வளோ பறவைகள் இருக்குது.
அந்த இதில் வந்து அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இன்னொரு முக்கிய காரணம் வந்து இது எல்லாமே முள் மரங்கள். அந்த முள் மரங்கள் மேலே வந்து கூடு கட்டி அதில் தான் முட்டையிடும். அதுக்கு காரணம் கீழே இருந்து எந்த உயிரினங்களோ வந்து அந்த மரத்தில் ஏறி அந்த முட்டையை உடச்சி சாப்பிட்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான உயரத்தில் தான் இது வந்து கூடு கட்டும் அந்த பறவைகள். சரி, கூடு கட்டி குஞ்சும் பொரிச்சிருச்சு. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வந்து அதுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுங்களோட குஞ்சுகளுக்கும் ரொம்ப ஏற்றது. அந்த குஞ்சு பொரித்த பறவைகள் என்ன செய்யும்னா, இந்த குளத்துலேருந்தே சிறு சிறு மீன்களை பிடிச்சி அந்த குஞ்சுகளுக்கு இரையாக கொடுத்துரும். அதுதான் முக்கிய காரணம். அது வந்து நீர்நிலைக்கு நடுவில் இருக்கிறதுக்கு காரணம். காலையில் 5 மணிக்கு இங்கே வந்தோம்னாக்கா நிறைய பறவைகளை பார்க்க முடியும். நிறையனா இது போல் 10 மடங்கு 15 மடங்கு பறவைகளை பார்க்க முடியும். நமக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அங்கே பாருங்கள், ஒரு பறவை மேலே பறந்துட்டு போகுது. அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. சரி, 5 மணிக்கு மேலே இது கிளம்பி எங்கே போகுது அப்படின்னா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் முழுசும் நிறைய வயல்காடுகள் இருக்குங்க. இந்த குளத்தில் உள்ள இரைகளை எல்லாம் வந்து அதுக்கு பத்தாது. அதனால் இது குஞ்சுகளுக்கு மட்டும் அப்பப்போ வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்காக இங்கே தங்கியிருக்குது. பகல் நேரங்களில் அதுக்கான உணவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எங்கே போகும்னா, பக்கத்தில் உள்ள வயல்காட்டுகளுக்கு போகும். வயல்காடுகளில் வந்து இந்த டிராக்டர் போன்ற இயந்திரங்கள் ஓட்டுவாங்க, உழுது போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மண்ணுக்குள்ளேருந்து புழுக்களும் அந்த பூச்சிகளும் வெளியில் வந்து கிடக்கும். அதை வந்து இரையாக சாப்பிடும். அந்த காட்சிகளை நம்ம வந்து வயல்காட்டுக்கு போகும்போது நிறையா பார்க்க முடியும். அதுதான் காரணம் வந்து அங்கே பறவைகள் அங்கே வர்றதுக்கு. மீண்டும் இந்த கனாலியை பாருங்கள். அந்த பக்கம் வந்து நடைபாதை ஒன்று இருக்கும். அந்த நடைபாதையில் போய் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். பறவைகள் சற்று குறைவாக தான் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன். அப்புறம் பயணம் இந்த பகுதிக்கு போகும்போது ஒரு தடவை இறங்கி பார்த்துருக்குறேன். மீண்டும் ஒரு முறை வந்து இறங்கி பார்த்தப்போ இதில் தண்ணியே இல்லை. கோடை காலத்தில் தண்ணியே இருக்காது. வறண்டு போய் இந்த பறவைகள் எதுவுமே இருக்காது. சரி, இந்த குளத்துக்கு இந்த ஏரிக்கு வந்து என்ன வகையான பறவைகள் வருது அப்படிங்கிறது அங்கே ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கே பட்டியலிட்டிருப்பாங்க. அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு 5-6 நீர்நாய்களை பார்த்தோம். அது காணொலியிலையும் பதிவாகிருக்கு. அந்த நீர்நாய்கள் வந்து இந்த ஏரியில் நீர்நாய்கள் இருக்குங்கிறதே எனக்கு புதிய தகவலாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் காவேரி ஆற்றுலேருந்து இது வந்துடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் 10 வருஷமாக இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குதான். இங்கேயே குட்டி போட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல தான் இறங்குனுச்சு கீழே. இந்த இடத்துல தான் இறங்குச்சு. பெரிய மண்கொத்தி. பட்டைவாயன், சிறிய நீர்க்காகம்.
பல பறவைகள் வருது. ஆனால் நம்ம தனித்தனியாக அதை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இந்த பக்கம்லாம் பறவைகளே காணும். அது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் போய் உட்காந்துருக்கும் போல இருக்கு. சின்ன முக்குளிப்பான். நாமக்கோழி. ஆஹா, நெற்றியில் சிறிது வெள்ளையாக இருக்க கோழிக்கு நாமக்கோழின்னு பேர். நீல தாழை கோழி. எல்லாமே கோழி தான். கோழிலேயே பல வகைகள்னு பிரிச்சிருக்காங்க நம்ம தமிழில். வரித்தலை வாத்து. இந்த பாருங்கள், இப்போ அந்த ஏரியோட எதிர்பக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா அந்த நம்ம இது தெரியுது, பார்வையாளர் கூண்டு ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள், அது நல்லா தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் கிராமங்கள்லாம் வந்துடும் போல இருக்குது. ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க. ஒரு குருவி ஒன்று போகுது பாருங்கள், மீன் கொத்தி. அந்த பக்கம் சாலை இருக்குது. இந்த பாருங்க, நிறையா வந்து நீர்க்காகலாம் எங்கும் சுற்றிக்கிட்டு தெரியுது. இயற்கையை நீங்களே கண்டுகளியுங்கள். இதெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை இந்த இடங்களில். இந்த இடத்துல ஒரு இடத்துல தண்ணி திறந்து வெளியில் போகும். அந்த இடத்த தான் பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த பக்கம் வேலை நடக்கிறது. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதானா. ஹலோ, நான் இங்கே வந்துட்டேன். அந்த இதுக்கிட்ட இருக்கேன். அந்த இது பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, அநேகமாக இது நாமத்தலை வாத்துன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கூட்டம் வாத்து மீது, அந்த பக்கம் ஒரு கூட்டம் வாத்து மீது, ரெண்டும் ஒன்றா ஒரே பக்கம் போய் சேருது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. பாருங்க, தலைகீழ மூழ்கி உள்ளுக்குள்ளே ஏதோ சாப்பிடுது பாருங்க.
நல்லா விளையாடுது. தலையை உள்ளே விட்டு விட்டு மண்ணுக்குள்ளேயோ இல்லை இதுக்குள்ளேயோ இருந்து இதையோ எடுத்து சாப்பிடுது. அங்கே பாருங்கள், சின்ன சின்ன தீவுகளாக இருக்குது. அங்கே எல்லாமே பறவைகள் உட்காந்துருக்கு. தண்ணி இன்னும் ரொம்பணும்னு நினைக்கிறேன். காவிரி ஆற்று தண்ணி இன்னும் வந்து சேரல போல இருக்குது. இந்த பறவைகள்லாம் நம்ம அதிகபட்சமாக மிக அருகில் இருந்து பார்த்த பறவை. சின்ன குஞ்சு மாதிரி தெரியுது. இது எவ்வளோ பெருசாக வளருங்கிறத பற்றி தகவல் தெரியல. அந்த இடம் மேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நின்றுக்கிட்டு பறக்குது. அந்த பக்கம் வேறு ஒரு சின்ன ரக பறவைகள் ஒன்று குஞ்சு குஞ்சாக உள்ள வருது. இங்கே ஒரு திருகு திறப்பு இருக்குது. தண்ணி அதிகமான வெளியில் போகும்னு நினைக்கிறேன் விவசாயத்துக்கு. ஒரு காலத்தில் இந்த பக்கம் படகு சவாரி இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ படகு சவாரிலாம் நிறுத்திட்டாங்களாம். வரித்தலை வாத்து. இந்த பாருங்க, இதுதான் வரித்தலை வாத்து. தலையில் வரி வரியாக இருக்கிறதுனால வரித்தலை வாத்து. தாழைக்கோழி, நீல தாழைக்கோழி, நீல நிறத்தில் இருக்கிறதுனால நீல தாழைக்கோழி. ஆனால் இதெல்லாம் இங்கே வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியலை, எங்கெங்கே சென்று. ஆனால் அந்த படத்தில் தான் பார்க்க முடியுது. இது நாமக்கோழி, தலையில் நாம மாதிரி இருக்குது பாருங்கள். தலையில் நாம மாதிரி இருக்கிறதுனால நாமக்கோழி. இது என்னன்னு பார்ப்போம். சின்ன முக்குளிப்பான். மூழ்கி குளிக்கும் போல இருக்கு. முக்குளிப்பான், சின்ன முக்குளிப்பான்.
இது எங்கேருந்து வர்றது? ஏப்ரல் மாதத்தில் வரும். இது எங்கேருந்து? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவிலேருந்து இது வருதாங்க. இவன் எங்கேருந்து வரான்னு பார்ப்போம். நாமக்கோழி. இதுக்கு பேர் நாமக்கோழி. உடல் முழுசும் கருப்பாக இருக்கும், ஆனால் தலையில் வந்து நாம மாதிரி இருக்கு பாருங்க, அதனால நாமக்கோழி பேர் வச்சுருக்காங்க. ஐரோப்பா, ஆஸ்திரேலியா பகுதிகளிலேருந்து இங்கே வருதோம். கரண்டி வாயன் பாருங்கள், வாய் இதுக்கு கரண்டி மாதிரி இருக்கிறதுனால கரண்டி வாயன்னு பேர். கால்கள் கருப்பாக இருக்கும், கரண்டி மாதிரி இருக்கும் மூக்கு. ஐரோப்பாவிலேருந்து இங்கே வருதுங்க. எவ்வளோ தூரம் தாண்டி இங்கே வருது பாருங்கள். ஒரே நேரத்தில் 4 முட்டை இடுமா. இந்த பறவைகள்லாம் பல இடங்கள்லேயே நீங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி. இது மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி. இந்த பறவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது ஆள் வந்தால் கத்தி கத்தி எல்லா அடுத்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இது வந்து ஆள் வருதுன்னு ஆள் காட்டும் போல் இருக்குது. அதனால் இதுக்கு மஞ்சள் மூக்கு ஆள்காட்டின்னு பேர். வெறும் ஆள்காட்டியும் இருக்கும், மூக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால மஞ்சள் நிற இது மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி. இது எந்த ஊர்லேருந்து வருது? இது இந்தியா, வங்காளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கையிலேருந்து இங்கே வருதுங்க. அடுத்த பறவை இது என்ன பறவை? கரும்பச்சை இலைக்கோழி. இது வந்து கரும்பச்சை இலைக்கோழி. கரும்பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால கரும்பச்சை இலைக்கோழின்னு பேர் தமிழில். இது இந்தோனேசியா, நேபாளம் போன்ற இடங்கள்லேருந்து இங்கே வருது. இது சிறிய நீர்க்காகம். நம்ம ஊரில் நீர்க்காகம்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் இருக்கும், அதுலேயே சிறிய வகை போல் இருக்குது. இது வட இந்தியாவிலேருந்து இங்கே வருதாம். இதுக்கு பேர் தட்டை வாயான்னு பேர். நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறதுல பெரிய ஆளுங்க தான். வாய் தட்டையாக இருக்கிறதுனால தட்டை வாயான்னு பேர் வச்சுருக்காங்க. இது சதுப்பு நிலங்கள்லேயும் ஈர நிலங்கள்லேயும் அதிகமாக காணப்படுமா. சீனா அங்கேருந்தெல்லாம் இங்கே வருது இந்த பறவைகள். இந்த பறவைக்கு பேர் பெரிய மண்கொத்தி. மண்ணை கொத்தி கொத்தி சாப்பிடும் போல் இருக்குது. மண்ணை கொத்தி கொத்தி உள்ளே விழுந்து புழுக்கள் எடுத்து சாப்பிட்றதுனால மண்கொத்தின்னு பேர். அதில் பெரிய வகை மண்கொத்தி. இது ஐரோப்பாவிலேருந்து இங்கே வருது.
இது நீள்வாழ் இலைக்கோழி. ஜப்பான்லேருந்து இங்கே வருது. வால் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நீள்வாழ் இலைக்கோழின்னு பேர். சாம்பல் மூக்கு நாரை மியான்மர், மலேசியா, தாய்லாந்து அங்கேருந்து இங்கே வருது. சாம்பல் கொக்கு நன்னீர் பகுதியில் வாழக்கூடிய இந்த பறவை எங்கேருந்து வருதுன்னா ஆப்பிரிக்கா, ஈரோப்பு போன்ற இடங்களில் வாழுது. அது இங்கே வந்து இடம்பெயர்ந்து இங்கே வருது. காணொலியை கண்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம காணொலியை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.